ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷ்வாஸ் கிராஃப்ட். இன்றைக்கி வெறும் கார்ட்போர்ட் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வால் டெக்கர் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கார்ட்போர்டை நம்ம ஒரு 5 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது நார்மல் கார்ட்போர்டு தான். நம்ம கார்ட்போர்டு அட்டையை ஜஸ்ட் ஒரு லென்த்துக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், அதை நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். எடுத்துட்டா இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் நம்மளுக்கு கார்ட்போர்டு அட்டை கிடைக்கும். நம்ம இப்போ கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இந்த கார்ட்போர்டு வந்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு அளவு வேணும்னு பார்த்துட்டு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணியிருக்கிறது 3 பீஸ் வந்துட்டு 25 சென்டிமீட்டரில் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 பீஸ் வந்து 20 சென்டிமீட்டரில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி மேலே இருக்கிற அந்த பேப்பரை மட்டும் எடுத்துடணும். எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இப்போது 2 சைஸில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு 25 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 20 சென்டிமீட்டரில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ரெண்டுக்குமே ஒன்று தான், 3 சென்டிமீட்டரில் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் வந்துட்டு நீங்கள் நல்லா ட்ராயிங் பண்ணுவீங்க அப்படின்னா ஃப்ளவர் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே வச்சு வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நிறைய கூகுளில் பிக்சர்ஸ் இருக்கும், அதை வச்சு ட்ரேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கார்ட்போர்டுக்கு மட்டும் நான் வந்து பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கார்ட்போர்டு மொத்தம் 5 பீஸ் இருந்துச்சு இல்லையா, இது எல்லாத்துக்குமே பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் கொடுத்துட்டேன். ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொடுத்துருக்கேன், பேக் சைடில் கொடுக்கல. இப்போது நம்ம ஃப்ளவருக்கு வந்துட்டு ரெட் கலர் கொடுக்க போகிறோம். அக்ரைலிக் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ரெட் கலர் கொடுத்துட்டு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஃப்ளவருக்கு 3 ஃப்ளவருக்குமே ரெட் கலர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு சின்ன ப்ரஷ் எடுத்துகிட்டு நம்ம அவுட்லைன் வந்துட்டு பிளாக் கலர் தான் கொடுக்க போகிறோம் இந்த ஃப்ளவருக்கு. இப்போ நம்ம ஃப்ளவரோட ரெட் கலர் பார்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ 3த்துக்குமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் வச்சு அவுட்லைன் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதே மாதிரியே பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சென்டர் பார்ட்டில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த கடலைப்பருப்பை அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். இதை நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு அந்த சென்டர் பார்ட் மட்டும் லைட்டாக எம்போஸ்ட் ஆகி தெரியும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 3 ஃப்ளவருக்கும் ஒட்டி முடிச்சுட்டு மேலே பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் தான் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ ஃப்ளவரோட சென்டர் பார்ட் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு க்ளூகன் வச்சு ஃப்ளவரோட ஒரு பெட்டல்லையும் இந்த மாதிரி நீட்டாக ஸ்ட்ரிப்பாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி முடிச்சுட்டு பார்ப்போம். இந்த மாதிரி ஏன் வரைகிறேன்னா இதுக்கு மேலே நம்ம கலர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 3 ஃப்ளவர்லேயும் முடிச்சுட்டு பார்ப்போம். இந்த மாதிரி 3 ஃப்ளவர்ஸும் முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்டுக்கு பேக் சைடில் ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னொரு கார்ட்போர்டு வந்து இதே பீஸில் கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கார்ட்போர்டு அட்டையை கட் பண்ணும்போது மேலே இருந்த ஷீட்டை வேறு எடுத்துட்டோம். ஸோ அதனால் கார்ட்போர்டு வந்துட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் கீழ்ப்பக்கம் இன்னொரு கார்ட்போர்டு அட்டையை இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 5 பீஸ்லேயுமே நம்ம ஒட்டிக்க போகிறோம். பேக் சைடில் ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம். சென்டரில் மட்டும் நம்ம பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 ஃப்ளவருக்குமே சென்டர் பார்ட்டில் நான் பிளாக் கலர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கோல்டன் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக நம்ம ஃபிங்கர் டிப்பில் தொட்டு எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி சென்டர் பார்ட்டில் கலர் கொடுத்துருக்கோம்ல பிளாக் கலரில், அதுக்கு மேலே லைட்டாக அந்த மாதிரி கோல்டன் கலர் டேப் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் நான் கோல்டன் கலர் பெயிண்ட்டே எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம க்ளூகனில் வந்து ஸ்ட்ரிப்பாக வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒட்டிடலாம். இதுக்கு நான் வந்து பேப்பருக்கு யூஸ் பண்ணுற ஜம்ப் கிளிப் எடுத்திருக்கேன். இது பேக் சைடில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒட்ட போகிறோம். ஜஸ்ட் லைட்டாக இழுத்துட்டு ஒட்டினோன்னா நம்ம ஆணியில் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் கார்ட்போர்டில் அரேஞ்ச் பண்ணி ஒட்டிட்டு லாஸ்ட்டாக பேக் சைடில் அந்த பின் ஒட்டிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஃப்ளவர்ஸ் ஒட்ட போகிறோம். கார்ட்போர்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம ஃப்ளவர்ஸ் ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி 3 ஃப்ளவர்ஸையும் அங்கங்கே தனித்தனியாக ஒட்டி முடிச்சிடலாம். ஒட்டிட்டு பேக் சைடில் சப்போர்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கார்ட்போர்டு ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தோணுதோ அங்கங்கெல்லாம் கொஞ்சம் பீசஸை ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சுட்டு இப்போ நான் பின்னை வந்துட்டு ஒட்டுறேன் பேக் சைடில். சப்போஸ் உங்கள்கிட்ட ஜம்ப் கிளிப் இல்லை அப்படின்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைனா உள்ளன் த்ரெட் வந்துட்டு ஒட்டிட்டு ஆணிலையும் மாட்டிக்கலாம். இப்போ இந்த வால் டெக்கரை வாலில் ஸ்டிக் பண்ணிட்டு காமிக்கிறேன். பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கார்ட்போர்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.